ஒரு எக்ஸாம் ஹால், கையில் ஹால் டிக்கெட், கண்களில் கனவு. ரிசல்ட் வந்த அந்த நாளில் குடும்பம் முழுக்க ஃபோனை சுற்றி நின்ன அந்த நிமிஷங்கள். செலக்ஷன் லிஸ்ட்ல நேம் வந்துடுமான்னு பல வருடங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்காகத்தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி மூலமா தேர்வு செய்யப்பட்ட 10,000 பேருக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பணி நியமன ஆணை வழங்க போறாருன்னா அது ஒரு அரசு அறிவிப்பு மட்டும் இல்லைங்க. அது வெயிட் பண்ணின காலத்துக்கு கிடைக்கிற அஃபிஷியல் ஆன்சர்னே சொல்லலாம், ப்ரிப்பரேஷனுக்கு கிடைக்கிற ரெகக்னேஷன் சொல்லலாம், கனவுக்கு கிடைக்கிற சிக்னேச்சர்னு சொல்லலாம். இன்று ஒரு பேப்பர்ல நேம் பிரிண்ட் ஆகிறது இல்லை. இது நாளை ஒரு அரசு அலுவலகத்தில், ஒரு பள்ளி கிளாஸ் ரூம்ல, ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு வாழ்க்கை அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படின்னா இது தாங்க அந்த நம்பிக்கை, அந்த பலம். இதோட முழு விவரத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட பேருக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பணி நியமன ஆணைகள் வழங்க போறாருன்னு வந்த செய்தி சாதாரண அரசு அறிவிப்பு கிடையாது. இதை பல வருடங்களாக எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்து எழுதின வழி. ரிசல்ட் ஓப்பன் பண்ணினா பயம், நம்மளுக்கு கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஓடிய நாட்கள், கவுன்சிலிங் முடிஞ்சதும் எப்போ ஆர்டர் வரும்னு தினமும் ஃபோனை செக் பண்ணின ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கான லைஃப் டேர்னிங் மூமெண்ட்னே இதை நாம சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலமா மட்டும் கிட்டத்தட்ட 5,307 பேர் அரசு அலுவலகங்களுக்குள்ள காலடி எடுக்க வச்சு போறாங்க. அது வில்லேஜ் லெவல்ல இருந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் சிஸ்டமை ஓட்ட போற பேக் போன். அதே மாதிரி டிஆர்பி மூலமா 1,700 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் அரசு பள்ளிகளுக்குள் நுழைய போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம்தான். அது கிளாஸ் ரூம்ல உட்காரும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை மாற்றும் ஒரு டெசிஷன்னே சொல்லலாம். எம்ஆர்பி மூலமா ஏறத்தாழ 3,000 மருத்துவர்கள், நர்ஸுகள், மருத்துவ பணியாளர்கள் அரசு மருத்துவமனைகளில் பணியமர போறாங்கன்னா அது கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்துக்கு குவாலிட்டி ஹெல்த் கேர் கிடைக்கிற நம்பிக்கைன்னே சொல்லலாம். இவ்வளவு பெரிய அளவில் ஒரே நேரத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வழங்கப்படுறது கவர்னன்ஸ்ல ஸ்பீடு, டிரான்ஸ்பரன்சி, கமிட்மெண்ட் எல்லாத்தையும் காட்டுதுன்னே சொல்லலாம். சென்னையில் நடக்க போற இந்த பிரம்மாண்ட விழா ஒரு செரிமனி மட்டும் இல்லைங்க. நீங்க படிச்சா, முயற்சி பண்ணா அரசு உங்களை கைவிடாதுன்னு தமிழ இளைஞர்களுக்கு தர ஒரு லவுட் மெசேஜ். பிரைவேட் ஜாப் அன்சர்டனிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரெஷர், காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், நடுவில் கூட அரசு வேலைன்னு ஒரு ட்ரீம் இன்னும் உயிரோட இருக்கு. இன்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற அந்த 10,000 பேர் மட்டும் சந்தோஷப்படலைங்க. அவர்களோட அம்மா, அப்பா, குடும்பம், வருங்காலம் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுது. எக்ஸாம் ஹாலில் விழுந்த வியர்வைக்கும் காத்திருந்த ஆண்டுகளுக்கும் கிடைக்கிற ரிவார்டு தாங்க இது. ஆஸ்பைரிங் கேண்டிடேட்டுக்கு இதுதான் லெசன். டிலே ஆகலாம், வெயிட் நீளலாம், ஆனா சின்சியர் எஃபர்ட் இருந்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு நாள் கண்டிப்பா உங்க கையில வரும். அதனால தாங்க சொல்றோம், ப்ரிப்பரேஷனை நிறுத்தாதீங்க. இந்த செய்தியை இன்னொரு ஜாப் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண நியூஸ் இல்லைங்க, இது நம்பிக்கையை உயிர்ப்பிக்கிற அனௌன்ஸ்மெண்ட். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி மூலமா ஜாப் கிடைச்ச இந்த 10,000 பேர் மட்டும் இல்லைங்க, அவங்களோட குடும்பமே, கனவுகள் எல்லாம் இன்று அரசு பணிக்குள் காலடி எடுத்து வைக்குது. எக்ஸாம் ஹாலில் சிந்தின வியர்வை நாட்களுக்கும், ரிசல்ட்டை பயத்தோடு ஓப்பன் பண்ணின இரவுகளுக்கும், கவுன்சிலிங் முடிஞ்சும் ஆர்டர் எப்பன்னு காத்திருந்த அந்த சைலன்ஸுக்கும் கிடைக்கிற பதில் தான் இந்த பணி நியமன ஆணை. இது வெறும் வேலை கிடைச்ச செய்தி இல்லைங்க, உழைச்சா இடம் கிடைக்குன்னு தமிழக இளைஞர்களுக்கு அரசு தர ஒரு கிளியர் சிக்னல். இன்று ஆர்டர் வாங்குவர்கள் நாளை இந்த மாநிலத்தின் நிர்வாகம், கல்வி, சுகாதாரம் எல்லாத்தையும் தாங்க போற தூண்கள். அதனால தாங்க ஆஸ்பைரிங் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் ஒரு லைன் மட்டும், டிலே ஆகலாம், ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனால் சின்சியர் எஃபர்ட் இருந்தால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் கையில் வரும்.
நம்பிக்கை விட்டுறாதீங்க, ப்ரிப்பரேஷன் நிறுத்தாதீங்க. இந்த செய்தியை இன்னொரு ஜாப் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண நியூஸ் இல்லை, இது கனவுகள் உண்மையாவதற்கான அனௌன்ஸ்மெண்ட். எஃபர்ட்ஸ் மே ஃபெயில், பட் டோன்ட் ஃபெயில் டு மேக் எஃபர்ட். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.